ஹாய் அண்ட் வெல்கம் டு ஈஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் காஞ்சி. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம தமிழில் பேசுகிற மாதிரி அடுத்தடுத்து சென்டென்சஸை இங்கிலீஷில் எப்படி ஃப்ரேம் பண்ணுன்றது தான் பார்க்க போகிறோம். இந்த டாப்பிக்கில் நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், நிறைய சென்டென்சஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட லிங்க் வந்து நான் மேலே அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். எல்லா வீடியோவோட கடைசியிலுமே ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் ட்ரை பண்ணி காமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணி ரிப்ளை கொடுப்பேன். ஆல்ரைட். ஸோ இந்த மாதிரி ஒருத்தவங்க வந்து ஒரு காமெண்ட்டில் இந்த சென்டென்சஸ்லாம் இப்போ தமிழில் பேசுகிற மாதிரி நம்ம பேசுகிறோம் இங்கிலீஷில் அப்படின்னா, தமிழ்லேருந்து ரிவர்ஸில் பண்ணால் தான் இங்கிலீஷ் சென்டென்ஸ் வருமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த டவுட் பற்றி தான் நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இன்றைக்கான ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நீ கேட்டு பார்த்தா உனக்கு தெரியும். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம சின்ன சென்டென்ஸில் ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தடுத்து சென்டென்ஸ் ஆட் பண்ணி பெரிய சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இந்த வீடியோலையும் நீ கேட்டு பார்த்தா உனக்கு தெரியும். ஸோ யூ வில் நோ. எப்போ தெரியும் அப்படின்னா நீ கேட்டு பார்த்தா. If you ask. Okay, if you ask, you will know. ஸோ யூ நோன்னு சொல்லக்கூடாதா அப்படின்னா நீ கேட்டு பார்த்தா உனக்கு தெரியும், அப்போ தான் உனக்கு புரியுன்ற மாதிரி ஃப்யூச்சரில் சொல்கிறதுனால யூ வில் நோ இஃப் யூ ஆஸ்க். ஸோ அடுத்தது, இதை ஏற்கனவே பண்ண யார்கிட்டையாவது நீ கேட்டு பார்த்தா உனக்கு தெரியும். ஸோ இது ஏற்கனவே யாராவது பண்ணியிருப்பாங்கல்ல, அவங்கக்கிட்ட கேட்டு பார்த்தா உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, யூ வில் நோ இஃப் யூ ஆஸ்க் சம் ஒன். ஸோ யார் அவங்க? ஏற்கனவே பண்ண யார்கிட்டையாவது. கரெக்டாக? someone who has already done this. Okay, who has done this already illa who has already done this. You'll know if you ask someone who has already done this. So friend ஏதோ ஒன்று பண்ணுறாங்க, ஏதோ தெரியல, ஸோ ஏற்கனவே பண்ண யார்கிட்ட கேட்டு பாரு, அப்போ உனக்கு தெரியும் அப்படின்னு சிம்பிளாக சொல்கிறீங்க. ஸோ you'll know if you ask someone who has done this already. Okay, why don't you ask someone who has already done this? ஏற்கனவே பண்ண யார்கிட்டயாவது கேட்டு பாரு. Why don't you ask someone who has already done this? ஏற்கனவே பண்ண யார்கிட்டையாவது கேட்டு பார்க்கலாம்ல நீ அப்படின்னு சொல்கிறது. ஓகே, ஸோ தமிழில் இருக்கிற உனக்கு தெரியும் அப்படின்றது தான் இங்கிலீஷில் நம்ம ஸ்டார்டிங்கில் எழுதியிருக்கோம். ஸோ இதுக்கான ஒரு சிம்பிள் ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடைசியிலேருந்து வரணுமா ஃபஸ்ட்லேருந்து வரணுமா, இதுக்கான ஒரு சிம்பிள் ஆன்சர், சென்டென்ஸ் பேட்டர்னை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, இந்த சென்டென்ஸில் இருக்க சப்ஜெக்ட் வேர்ப் எதுனா உனக்கு தெரியும், அதை எழுதுங்க. எப்போ தெரியும்னு சொல்கிறோம்? நீ கேட்டால் உனக்கு தெரியும்னு சொல்கிறோம். ஓகே, சப்ஜெக்ட் வேர்ப் எழுதிட்டு தான் எப்போ தெரியுன்றதை எழுதுவோம் இல்லையா? ஸோ இஃப் யூ ஆஸ்க், யூ வில் நோ இஃப் யூ ஆஸ்க். என்ன கேட்டால் தெரியும்? someone who has already done this. இல்லை யார்கிட்ட கேட்டால் தெரியும்னா ask someone who has already done this. Okay, that's how the sentence has been framed. You will know if you ask someone who has already done this. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த if you ask someone who has already done this, you will know, இதை கடைசியாக எழுத முடியுமா? எழுத முடியும். ஓகே, பிகாஸ் திஸ் இஸ் அன் adverb clause. adverb வந்து பொதுவாக நம்ம சென்டென்ஸோட பிகினிங்லேயும் எழுதலாம், கடைசியாகவும் எழுதலாம். ஃபார் எக்ஸாம்பிள், டுடே ஐ மெட் மை ஃப்ரெண்ட் எப்படி நம்ம சொல்லுவோம்? ஐ மெட் மை ஃப்ரெண்ட் டுடே இப்படியும் சொல்லுவோம் இல்லையா? ஸோ டுடேன்றது ஒரு adverb. ஸோ இதை நம்ம ஸ்டார்டிங்லேயும் எழுதலாம், கடைசியாகவும் எழுதலாம். அதே மாதிரி தான் இது. adverb clause வந்தால் மட்டும் நீங்கள் அந்த adverb clause ஸ்டார்டிங்லேயும் எழுதலாம், பின்னாடியும் எழுதலாம். ஓகே, ஆல்ரைட். நெக்ஸ்ட் ஒன், நீ எந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணாலும் கண்டிப்பாக கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும். ஓகே, ஸோ நீ கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும், நீ எந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணாலும். இந்த மாதிரி 2 சென்டென்ஸ் இருக்குது இதில். ஸோ இதில் நீ படிக்கணும், யூ மஸ்ட் ஸ்டடி. என்ன படிக்கணும்னா கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும். எதுக்கு படிக்கணும்? நீ உன்னோட எக்ஸாமுக்குன்னு வச்சுக்கோங்க. யூ மஸ்ட் ஸ்டடி கரண்ட் அஃபேர்ஸ் ஃபார் யுவர் எக்ஸாம். ஆனால் இங்கே நம்ம என்ன சொல்லியிருக்கோன்னா, எந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணாலும் அந்த எக்ஸாமுக்கு நீ கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஃபார் வாட் எவர் எக்ஸாம் யூ ஆர் ப்ரிப்பேரிங். ஓகே, இல்லைனா யூ மஸ்ட் ஸ்டடி கரண்ட் அஃபேர்ஸ் வாட் எவர் எக்ஸாம் யூ ஆர் ப்ரிப்பேரிங் ஃபாரை வந்து கடைசியாகவும் போடலாம். ஆல்ரைட். நெக்ஸ்ட் ஒன், நீ எந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணாலும், அது சிவில் சர்வீசஸாக இருக்கலாம், பேங்க் எக்ஸாமாக இருக்கலாம், ரயில்வே எக்ஸாமாக இருக்கலாம், கண்டிப்பாக கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ யூ மஸ்ட் ஸ்டடி கரண்ட் அஃபேர்ஸ் ஃபார் வாட் எவர் எக்ஸாம் யூ ஆர் ப்ரிப்பேரிங். ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்கிறோம்? அது என்ன எக்ஸாம் வேணால் இருக்கலாம்னு சொல்கிறோம். ஸோ வெதர் இட் இஸ் அ பேங்க் எக்ஸாம், சிவில் சர்வீசஸ் ஒரு ரயில்வே எக்ஸாம். ஓகே, ஸோ இந்த சென்டென்ஸை நீங்கள் இப்படியும் சொல்லலாம். ஃபார் வாட் எவர் எக்ஸாம் யூ ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார், வெதர் இட் இஸ் அ பேங்க் எக்ஸாம், சிவில் சர்வீசஸ் ஒரு ரயில்வே எக்ஸாம், யூ மஸ்ட் ஸ்டடி கரண்ட் அஃபேர்ஸ். ஓகே, ஸோ ஃபார் யுவர் எக்ஸாம் you must study current affairs. இப்படி சொல்லுவோம் இல்லையா? For this exam you must study this. Okay, for the annual exam you must study this portion. இந்த annual examக்கு நீங்கள் இதை படிக்கணும். ஓகே, இந்த மாதிரி சிம்பிளாக சென்டென்ஸ் எடுத்து கம்பேர் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபார் யுவர் ஆனுவல் எக்ஸாம் அப்படின்றத எடுத்துகிட்டு நம்ம இங்கே என்ன சொல்லியிருக்கோம்? ஃபார் வாட் எவர் எக்ஸாம் யூ ஆர் ப்ரிப்பேரிங் யூ மஸ்ட் ஸ்டடி கரண்ட் அஃபேர்ஸ். ஓகே, ஃபார் வாட் எவர் எக்ஸாம் யூ ஆர் ப்ரிப்பேரிங், அது இதுவாக இருக்கலாம் அதுவாக இருக்கலாம்னு சொல்கிறதுனால வெதர் இட் இஸ் this you must study current affairs. All right, so இல்லைனா you must study this for your annual exam இப்படியும் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதனால தான் you must study current affairs
ஃபார் வாட் எவர் எக்ஸாம் யூ ஆர் ப்ரிப்பேரிங். அப்புறம் அது எதுவாக வேணா இருக்கலாம், வெதர் இட் இஸ் திஸ் தட். ஆல்ரைட், ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன், அவனை கேளு அவன் சொல்லுவான். ஆஸ்க் him and he will say. ஓகே, அவனை கேளு, ஆஸ்க் him, அவன் சொல்லுவான், and he will say. ஓகே, அண்ட் இல்லாமல் சொல்லலாமா அப்படின்னு கேட்டால் சொல்லலாம். பட் நான் இங்கே இன்னொரு சென்டென்ஸ் சேர்த்து ஜாயின் பண்ண போகிறேன், அதனால் நான் அண்ட் யூஸ் பண்ணி சொல்லியிருக்கேன். பாருங்கள், அவனை கேளு அவன் சொல்லுவான் ஏன் இந்த கம்பெனியை சூஸ் பண்ணான்னு. ஸோ ஆஸ்க் him and he will say, ஏன் இந்த கம்பெனியை சூஸ் பண்ணான்னு. ஸோ அவன் ஏன் இந்த கம்பெனியை சூஸ் பண்ணான்னு அவன் சொல்லுவான், அவனை கேளு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ he will say why he chose this company. Ask him and he'll say why he chose this company. ஸோ அவனை கேட்டுப்பாரு, அவன் இந்த கம்பெனியை ஏன் சூஸ் பண்ணான்னு அவன் சொல்லுவான். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், அவனை கேளு அவன் சொல்லுவான் அவன் ஏன் இந்த கம்பெனியை சூஸ் பண்ணான், அது அவன் வாழ்க்கையை எப்படி மாற்றிருக்குன்னு அவன் சொல்லுவான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம். ஸோ ஆஸ்க் him and he'll say why he chose this company and how it has changed his life. அது அவனுடைய வாழ்க்கையை எப்படி மாற்றிருக்குன்னு அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ how it has changed his life. ஓகே, ஸோ ஆஸ்க் him and he will say this and this. அந்த this இந்த ரெண்டு இடத்துல நம்ம ஒரு சென்டென்ஸ் சொல்கிறோம். என்னென்ன சென்டென்ஸ்? ஃபர்ஸ்ட் திஸில் ஏன் இந்த கம்பெனியை சூஸ் பண்ணான்னு, why he chose this company. ஸோ இது வந்து ஒரு கொஸ்டின் கிடையாது. அவன் ஏன் இந்த கம்பெனியை சூஸ் பண்ணான் அப்படின்னு கொஸ்டினாக கேட்கும்போது why did he choose this company, did யூஸ் பண்ணி கேட்கணும். ஆனால் இங்கே நம்ம அதை ஒரு கிளாஸாக யூஸ் பண்ணியிருக்கோம், ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி யூஸ் பண்ணியிருக்கோம். திஸ் அப்படின்ற இடத்துல he will say this. ஸோ திஸுக்கு பதிலாக why he chose this. ஸோ இதை வந்து நீங்கள் பாசிட்டிவ் ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி தான் எழுதணும், why he chose this. அண்ட் செகண்ட் திஸ் என்னது, அது அவன் வாழ்க்கையை எப்படி மாற்றிருக்குன்னு, how it has changed his life. ஓகே, அவன் வாழ்க்கையை அது எப்படி மாற்றிருக்கு அப்படின்னு கொஸ்டினாக கேட்கணுன்னா how has it changed his life அப்படின்னு கொஸ்டினாக கேட்கணும். ஆனால் இங்கே நம்ம ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி கொஸ்டினாக கேட்கல, அது ஒரு கிளாஸாக யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஆஸ்க் him and he will say this and this. அந்த திஸில் why he chose this company and how it has changed his life. நெக்ஸ்ட் ஒன், 10 வருஷத்துக்கு முன்னாடி யாராவது என்கிட்ட சொல்லியிருந்தாங்கன்னா நான் நம்பியிருக்க மாட்டேன். ஓகே, ஸோ இது இஃப் கண்டிஷனலில் ஒன்று, ரைட்டா. ஸோ ஒரு விஷயம் நடந்திருந்தா நான் இது நடந்திருக்கும். ஓகே, ஒரு விஷயம் நடந்திருந்தா யாராவது சொல்லியிருந்தா இது நடந்திருக்காது அப்படின்னு நெகட்டிவில் சொல்லியிருக்கேன், நான் இதை நம்பியிருக்க மாட்டேன். கரெக்டாக. ஸோ இஃப் someone had told me 10 years ago, if someone had told me, I would not have believed. நான் நம்பியிருக்க மாட்டேன். ஆல்ரைட், இப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நான் ஒரு சின்ன சென்டென்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். 10 வருஷத்துக்கு முன்னாடி யாராவது என்கிட்ட நான் இன்றைக்கி இருக்கிற நிலைமையில இருப்பேன்னு சொல்லியிருந்தாங்கன்னா நான் நம்பியிருக்க மாட்டேன். ஓகே, ஸோ இன்றைக்கி ஒரு மோசமான நிலைமையில் இருக்கேன், இந்த நிலைமையில் இருப்பேன்னு சொல்லியிருந்தாங்கன்னா நம்பியிருக்க மாட்டேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான நிலைமையில் இருக்கேன், இப்படி நான் இருப்பேன்னு சொல்லியிருந்தாங்கன்னா நம்பியிருக்க மாட்டேன். ஸோ இது வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் எப்படி வேணால் இருக்கலாம், நீங்கள் எந்த நிலைமையில் இருக்கீங்கன்றதை பொறுத்து. ஆல்ரைட், ஸோ 10 years ago if someone had told me, என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நீ இந்த நிலைமையில இருப்பேன்னு, ஓகே, நான் இன்றைக்கி இருக்கிற நிலைமையில இருப்பேன்னு யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா, that I would be in the position. எந்த பொசிஷன்? நான் இன்றைக்கி இருக்கிற பொசிஷன். கரெக்ட், பொசிஷன் that I am in today. Okay, if someone had told me I would be in the position that I am in today, I would not have believed. நான் நம்பியிருக்க மாட்டேன். Okay, 10 years ago if someone had told me that I would be in the position that I am in today, so that I am in ஏன் போட்டிருக்குன்னா I am in this position இல்லையா, position that I am in, அதனால் in யூஸ் பண்ணியிருக்கேன். I am in this position தான் சொல்லுவோம். ஸோ position that I am in today, I would not have believed. Alright, yeah. So here comes a video clip from the famous English TV show Suits. ஸோ அதை பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணலாம். Wait, so you're worried that if I stay, then they might find out that you lied about me and you'll lose your license? Yeah, that was the clip. அதில் என்ன சொல்லியிருந்தாங்க, you're worried that if I stay, then they might find out that you lied about me and you'll lose your license. Alright, ஸோ இப்போ இதை ஒன்று டீட்டெயிலாக பார்க்கலாம். You're worried that if I stay. Okay, you're worried that if I stay, then they might find out that you lied about me. ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க சென்டென்ஸ் மாதிரி தான் இருக்குது பாருங்கள். You're worried that if I stay, then they might find out. இது வரைக்கும் எடுத்துக்கலாம். If I stay, they might find out. நான் இருந்தால் அவங்க கண்டுபிடிச்சிருவாங்கன்னு நீ கவலைப்படுற. You're worried. கரெக்ட். ஸோ you're worried if I stay, they might find out. ஸோ நீ கவலைப்படுற, நான் இருந்தால் அவங்க கண்டுபிடிச்சிருவாங்கன்னு. இப்படி நம்ம தமிழில் பேச மாட்டோம். கரெக்டாக. நான் இங்கே இருந்தால் அவங்க கண்டுபிடிச்சிருவாங்கன்னு நீ கவலைப்படுற. ஸோ இஃப் ஐ ஸ்டே தே மைட் ஃபைண்ட் அவுட். கரெக்டாக. ஸோ யூஆர் worried that if I stay, எதை நினச்சி நீ கவலைப்படுற? யூஆர் worried that if I stay
they might find out. சரிங்களா? ஸோ இந்த ஆர்டர் தான் இங்கிலீஷில் சொல்லணும். ஸோ இதனால தான் இங்கிலீஷில் வந்து தலைக்கீழ தமிழில் இருக்கிறது ரிவர்ஸில் போட்டால் இங்கிலீஷில் எப்படி வருது அப்படின்ற கன்ஃபியூஷன்லாம் வருது. ஸோ இது மாதிரி ரெண்டும் நம்ம கம்பேர் பண்ணி படிக்கும்போது நிறைய சென்டென்சஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து கிளியர் ஆயிரும். சரிங்களா? ஸோ பாருங்கள், என்ன கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்கிறோன்னா, ஃபைண்ட் அவுட் தட் யூ லைட் அபவுட் மீ. என்னை பற்றி நீ பொய் சொல்லியிருக்கன்னு அவங்க கண்டுபிடிச்சிருவாங்கன்னு நீ கவலைப்படுற. ஓகே, யூ ஆர் வரிட் தட் தே மைட் ஃபைண்ட் அவுட் தட் யூ லைட் அபவுட் மீ. எப்போனா நான் இங்கே இருந்தால் அவங்க நீ என்னை பற்றி பொய் சொல்லியிருக்கன்னு கண்டுபிடிச்சிருவாங்கன்னு நீ கவலைப்படுற. கரெக்டாக? ஸோ யூ வரிட் தட் இஃப் ஐ ஸ்டே தென் தே மைட் ஃபைண்ட் அவுட் தட் யூ லைட் அபவுட் மீ. ஆல்ரைட், அடுத்தது அண்ட் யூ வில் லூஸ் யர் லைசன்ஸ்னு லாஸ்ட்டில் எழுதியிருக்கு. ஸோ இதெல்லாம் கண்டுபிடிச்சி உன் லைசன்ஸ் உனக்கு போயிடும் அப்படின்னு நீ பயப்படுற. கரெக்டாக? ஸோ அண்ட் யூ வில் லூஸ் யர் லைசன்ஸ். ஸோ நான் இங்கே இருந்தால் அவங்க நீ என்னை பற்றி பொய் சொல்லியிருக்கன்னு கண்டுபிடிச்சி உன்னோட லைசன்ஸை கேன்சல் பண்ணிடுவாங்க, இல்லை உன் லைசன்ஸ் போயிடும்னு நீ பயப்படுற அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸ். ஸோ இப்போ இன்னொரு கிளிப் வருது பாருங்கள். But if you fire me, then I could tell them that you lied about me and you definitely lose your license. ஸோ யா, இதான் அந்த சென்டென்ஸ். பட் இஃப் யூ ஃபயர் மீ தென் ஐ குட் டெல் தெம் தட் யூ லைட் அபவுட் மீ அண்ட் யூ வில் டெஃபினெட்லி லூஸ் யுவர் லைசன்ஸ். ஓகே, ஸோ இப்போ இது டீட்டெயிலாக பார்க்கலாம். பட் இஃப் யூ ஃபயர் மீ தென் ஐ குட் டெல் தெம். ஆனால் நீ என்னை வேலையை விட்டு தூக்கிட்டேன்னா நான் உங்ககிட்ட சொல்ல முடியும், இல்லை நான் உங்ககிட்ட சொல்லலாம். ஓகே, என்ன சொல்லலாம்னா தட் யூ லைட் அபவுட் மீ. நீ என்னை பற்றி பொய் சொல்லியிருக்கேன்னு நான் உங்ககிட்ட சொல்லலாம். ஆனால் நீ என்னை வேலையை விட்டு தூக்கிட்டேன்னா நீ என்னை பற்றி பொய் சொல்லியிருக்கேன்னு நான் உங்ககிட்ட சொல்லலாம். ஓகே, அண்ட் யூ வில் டெஃபினெட்லி லூஸ் யுவர் லைசன்ஸ். அப்போ உனக்கு கண்டிப்பாக லைசன்ஸ் போயிடும். ஓகேயா? ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க, நான் இங்கே இருந்தால் அவங்க என்னை பற்றி நீ பொய் சொல்லியிருக்கேன்னு கண்டுபிடிச்சிருவாங்க, அப்புறம் உனக்கு லைசன்ஸ் போயிடும் நீ கவலைப்படுற. ஆனால் நீ என்னை வேலையை விட்டு தூக்கிட்டேன்னா நானே போய் அவங்கக்கிட்ட நீ என்னை பற்றி பொய் சொல்லியிருக்கேன்னு சொல்லலாம், அப்புறம் உனக்கு கண்டிப்பாக லைசன்ஸ் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்ரைட், ஸோ இப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்க மாதிரியான சென்டென்சஸ் தான் நம்மளுக்கு ரியாலிட்டியில் ரியல் லைஃப்பில் தேவைப்படுற சென்டென்சஸ். ஓகே, ஸோ அதனால தான் இந்த மாதிரி வீடியோஸ் நான் நிறைய போடுறேன். இந்த மாதிரி சென்டென்சஸ் தொடர்ந்து நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக இங்கே 3 கொஷின்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் அதை ரீட் பண்ணலாம். நீ என்ன பண்ணிகிட்டு இருந்த, நீ ஏன் இன்றைக்கி ஸ்கூலுக்கு வரலன்னு கேட்குறதுக்காக அவள் வந்தா. நான் அதை எனக்காக பண்ணணும்னு நினைக்கிறேன்னு நீ புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு, என்னால் கண்டிப்பாக முடியும்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் ஒன், அவனோட பெயிண்டிங்ஸ்க்கு மக்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, எவ்வளோக்கு வாங்குறாங்க அப்படின்னு அவன் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கான். ஓகே, மேபி ஏதோ ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணுறான். என்ன போஸ்ட் பண்ணுறான்னா அவனோட பெயிண்டிங்ஸ்க்கு மக்கள்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, அதை எவ்வளோக்கு வாங்குறாங்க அப்படின்றத அவன் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்கிறோம். Alright, so that's it for today's video. Thank you so much for watching this video till the end. I'll see you all in the next video. Till then, take care and bye.